ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையிலேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கிட்டு வர நிறுவனம் தாங்க இந்த சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் வேக்கன்சிஸ் தாங்க. ஸோ இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்தவரையும் மொத்தம் 36 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மொத்தம் என்ன விதமான போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அந்த போஸ்டிங்க்கு தாங்க இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வேக்கன்சிஸ். அதை வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து 25 வயசு மேலே தான் மேக்ஸிமம் இருப்பீங்கன்ட்டு. அதுக்கு தான் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வேக்கன்சிஸ். இதுக்கு 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டி, இதுக்கு மொத்தம் 5 வேக்கன்சிஸ், 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ், 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஏ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 28 வேக்கன்சிஸ்ங்க. மொத்தம் 36 வேக்கன்சிஸ். வேக்கன்சிஸ் எல்லாமே அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவா, அதாவது முதல் மாத சம்பளமாக பேசிக் பேவா 19,900 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ் சேர்த்தா நம்மளுக்கு பர் மந்த்துக்கு 25,000 ரூபா வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தாங்க. ஸோ என்ன டிசிப்ளின் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ ஏஜை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி வந்து சொல்லிவிட்டேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து எல்லா போஸ்டிங்குமே இதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சதுக்கப்புறம் ஐடிஐ வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைமாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டர்னர், ஃபிட்டர், மிஷினிஸ்ட் அண்டு மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோப்ளேட்டர், வெல்டரில் வந்து கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலில் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், அதாவது என்ஏசி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, கவுஹாத்தி அண்ட் விசாக், இந்த இடத்துலலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700 ரூபா பர் மந்த்துக்கான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே தான் இதுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து ஆர்என்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ், அதாவது இன்ஸ்டியூட்லேயோ ஆர் இண்டஸ்ட்ரியிலையோ ஆர் ஃபேக்ட்ரிலையோ வந்து ஆர்என்டியில் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேவாக 25,500 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்சஸ்லாம் உங்களுக்காக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், ஐடி வந்து ஃபுல் டைமாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், அதாவது என்ஏசி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் இவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களோட ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,200 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டிசிப்ளின் நீங்கள் வந்து முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். இதுக்கு 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் இதுக்கு வந்து 6 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
பர் மந்த்துக்கு 35,400 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபுல் டைம் இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் பிஎஸ்சி இன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஏ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 49,900 வந்து சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து ஃபுல் டைமாக எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் ஆர் கம்யூனிகேஷன் அப்படி இல்லைனா பிஎஸ்சி இன் பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து R&Dயில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.samir.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு 1/10/2025 31/10/2025 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் போகும்போது அவங்க கேட்டிருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு செட் ஆஃப் காப்பி வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்து கோ த்ரூ பண்ணிங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ் தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ 2 வருஷம் வந்து உங்களுக்கு ப்ரொபோஷன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ எல்லா ஜாப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொபோஷன் பீரியட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல. 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது என்கொயரி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. requirements@samir.ac.in இந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி SC STக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பருக்கு 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. SC ST மற்றும் பெண்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இந்த ஜாபில் நான் ஜாயின் பண்ணுறேன் சார், இதை தவிர்த்து எதாவது எனக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DA HRA TA அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கான அக்காமடேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீமே உங்களுக்கு இருக்குது. நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.